नमस्ते, वेलकम टू निफियाज़ ऑनलाइन हिंदी। आप कहाँ दूसरे के दुख से दुखी होने वाले? ஸோ இந்த லெசனுடைய 50 to 60 வேர்ட்ஸ் அந்த பிக் கொஷின்ஸில் ஃபஸ்ட்டு 2 கொஷின்ஸ் பார்த்துட்டோம். பேலன்ஸ் இருக்க 2 கொஷின்ஸ் நம்ம இப்போ பார்த்துடலாம். प्रश्न 3 50 to 60 वर्ड्स. ओके, प्रश्न 3. समुद्र के गुस्से की क्या वजह थी? उसने अपना गुस्सा कैसा निकाला? சமுத்திர கடல். ஓகே, கடலினுடைய கோபம் எந்த வகையில் இருந்துச்சு, அப்புறம் தன்னுடைய கோபத்தை அது எப்படி வெளிப்படுத்துச்சு, எப்படி காட்டுச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. उत्तर समुद्र के गुस्से की वजह थी बिल्डरों की लालच एन्व स्वार्थपरता. அதாவது அதோட கோபம் என்னென்னா, இந்த பில்டர்ஸ், இந்த கட்டுமானம் கட்டுறவங்களாம் இருக்காங்கல்ல, அவங்களுடைய பேராசையும் அவங்களுடைய சுயநலமும் தான். இதுதான் அதோட கோபத்துக்கே காரணம். बिल्डरों ने लालच के कारण सागर के किनारे की भूमि पर बस्तियां बसाने के लिए ऊंची ऊंची इमारतें बनानी शुरू कर दी. ஸோ இந்த பில்டர்ஸ்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்களுடைய அந்த பேராசையினோட காரணத்தினால கடலோரமாக இருக்கிற அந்த இடங்கள்லாம், கினாரேக்கு பூமி பர், அந்த கடலோரமாக இருக்கிற அந்த பக்கமாக இருக்க அந்த பூமியிலலாம் பஸ்தியாக பசானை கேலியே, அங்கே இருப்பிடங்களை கொண்டு வரதுக்காக ஊஞ்சி இமாரத்தை, ஹைட்டான பில்டிங்ஸ் எல்லாம் வந்து கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இசே சமுத்திர கா ஆக்கார் கட்டா கயா. ஸோ இதனால் அந்த சமுத்திரத்தினுடைய ஆக்கார் வந்து கட்டாக. இந்த ஆக்கார் அப்படின்றது என்ன அப்படின்னா, அதனுடைய சைஸ். ஓகே, அதோட அளவு வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே போச்சான். கட்டா கயானா பிகம் டிக்ரீஸிங் ஆர் வஹ சிமர்த்தா ஜாரஹாத்தா. சிமர்த்தா அப்படின்னா சுருங்கவும் செய்யுது. ஸோ அந்த என்ன, அது அளவும் கம்மியாகுது, சுருங்கவும் செஞ்சிடுது. மனுஷக்கே ஸ்வார்த் என்ன லாலச் சே சமுத்திரக்கோ குஸ்ஸா ஆகையா. ஸோ மனுஷனுடைய இந்த பேராசைனாலையும் அவனுடைய சுயநலத்தினாலையும், ஸ்வார்த் அப்படின்னா சுயநலம், லாலச்னா பேராசை, இந்த ரெண்டுத்தனோட விஷயத்தினால தான் கடலுக்கு ரொம்ப குஸ்ஸா அப்படின்னா கோவம் வந்துருச்சு. उसने अपने सीने पर दौड़ती 3 जहाज़ों को बच्चों की गेंद की भांति उठाकर फेंक दिया. அது என்ன பண்ணிடுச்சுன்னா, தன்னுடைய அந்த சீனேமே, அது எந்த அளவுக்கு நரேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். சீனேப்பர், அதாவது கடல் இருக்குது, கடலினுடைய அந்த அதனோட நெஞ்சு மேலே, செஸ்ட்டுக்கு மேலே தௌடுத்தி, செஸ்ட்டுக்கு மேலே போயிட்டு இருந்த அந்த செஸ்ட் அப்படின்றது எது சொல்கிறோன்னா, கடலோட அந்த கடல் மட்டத்தை தான் சொல்கிறாங்க, அந்த கடல். ஸோ கடலுக்கு மேலே 3 கப்பல் போயிட்டுருக்கு, சரிங்களா? கடலுக்கு மேலே 3 கப்பல் போயிட்டுருக்கு, அதான் சொல்கிறாங்க. ஸோ கடலுக்கு மேலே போயிட்டுருக்க 3 கப்பலை என்ன பண்ணுறதுன்னா, பசங்க பால் விளையாடினா தூக்கி அடிப்பாங்கள்ல, அந்த மாதிரி என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா, 3 கப்பலையுமே ஃபேக் தியா, தூக்கி உட்டாக்கர்னால் ஒரு வேகமாக அலை வந்தாலே போதும் இல்லை, ரொம்ப ராட்சத அலைலாம் வந்தாலே போதும், கப்பல் அப்படியே கவுந்துரும்ல, அந்த மாதிரி என்ன பண்ணுச்சு, ஃபேக் தியா. ஜெசே அவுந்தே மூகி இருக்கார். அவுந்தே மூனா அப்சைடு டவுன், அப்படியே தலை கீழே விழுந்துட்டு உடஞ்சிடுச்சான், தலை கீழே அந்த அளவுக்கு அது அந்த ஒரு வேவை கொண்டு வந்திருக்கு. ஏ ஜஹாஜ் பஹலே ஜெய்சே சல்னே யோகிய ந பன் சகே. ஸோ ஃபஸ்ட் முன்னாடி போகிற மாதிரி அந்த ஷிப்னால் அந்த கடலில் வந்து போக முடியல. ஓகே, ஸோ தன்னுடைய கோவத்தை வந்து அந்த மாதிரி காட்டியிருக்கு. கப்பல் என்ன பண்ணிச்சு, பிடிச்சி கவுத்து விட்டுருச்சான். இந்த மாதிரி அதனுடைய கோவத்தை வெளிப்படுத்தியிருக்கு. அதாவது பீப்புள் மேலே இருக்க கோவத்தை வந்து கப்பல் இந்த மாதிரி வெளிப்படுத்தியிருக்கு. கப்பல் இல்லை, கடல் வந்து இந்த மாதிரி வெளிப்படுத்தியிருக்கு. प्रश्न 4. मट्टी से मट्टी मिले, खो के सभी निशान, किसमें कितना कौन है, कैसे हो पहचान, इन पंक्तियों के माध्यम से लेकर क्या कहना चाहते हैं स्पष्ट कीजिए. ஸோ இந்த லைன்ஸ் மூலமாக போயிட்டு வந்து ஆத்தர் வந்து என்ன சொல்ல வராங்கன்னு கேட்குறாங்க. उत्तर इन पंक्तियों के माध्यम से कवि यह कहना चाहते हैं कि सब प्राणियों की रचना अनेक तरह की मट्टियों से हुई है. அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா, சப்பு பிராணியும், எல்லா பிராணிகளுமே வந்து பார்த்திங்கன்னா, பிராணியோங்கி ரச்சனா, அந்த பிராணிகளுடைய கிரியேஷன் அநேக் தரகி, डिफरेंट काइंड ऑफ सॉइलனால ஆனது. पर ये मिट्टियाँ आपस में मिलकर अपनी स्वाभाविकता, रंग, गंध आदि खो चुकी है. ஆனால் இந்த சாயில் இது பார்த்திங்கன்னா ஆப்பஸ் மே மில்கர், அக்கம் பக்கம் கலந்து, அப்படி ஸ்வாபாவிக்தானா நேச்சுரல்னஸ், தன்னுடைய அந்த இயற்கை தன்மையினுடைய அந்த கலரு, ஸ்மெல்லு ஆதி खो चुकी है. பக்கத்தில் அக்கம் பக்கம் இருக்கவங்க கூட சேர்ந்து என்ன பண்ணிடுதுன்னா
அதாவது நேச்சுராக அதுக்கு ஒரு க்ரியேஷன், அதுவே இயற்கையாக ஒரு விதத்தில் படைக்கப்பட்டிருக்கு. அது என்ன பண்ணுதுன்னா அக்கம் பக்கம் இருக்கவங்களோட சேர்ந்து தன்னுடைய அந்த கலரை, அந்த கந்துனா அந்த டர்ட்டினஸ் அது எல்லாமே வந்து என்ன பண்ணிடுது, ஆதி ஹோ சுக்கி ஹே, எல்லாத்தையும் வந்து இழந்துடுது. அவ்வே சப் மில்கர் ஏக் ஹோ சுக்கி. ஸோ இப்போ எல்லாமே அதாவது அதுக்குன்னு இருக்க அந்த தனித்தன்மையை இழந்துட்டு அக்கம் பக்கம் இருக்கவங்களாம் எப்படி இருக்காங்களோ அதனோட அப்படியே சேர்ந்து இருந்துடுது. ஓகே, சப் மில்கர் எல்லாமே ஒன்றாயிடுறாங்க. अब किस व्यक्ति में कौन से किसकी मट्ठी कितनी है, इसकी पहचान कैसी की जाए. இந்த மாதிரி தன்னுடைய நேச்சுரல்னஸ், தன்னுடைய தன்மையை இழந்து மற்றவங்க கூட சேரும் பொழுது, ஓகே, மற்றவங்க கூட சேரும் பொழுது அதில் வந்து அவங்க ரியலாக அவங்களோட இது என்ன இருக்குது அப்படின்றதே நம்மளால் தெரிஞ்சிக்க முடியாது. இசி தரஹ் மனுஷ மேபி சத்குணோ ஆர் துர்குணோ கா மேல் ஹை. இதே மாதிரி தான் மனுஷங்கிட்டேயும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பழக்கம், சத்குணம் ஆர் துர்குணம், நல்ல பழக்கங்களும் இருக்குது, தீய பழக்கங்கள் ரெண்டுமே கலந்து தான் இருக்குது. கிஸ்மே கித்தனா சத்குணோ ஹை और कितना दुर्गुणो है यह कह पाना कठिन है. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, மனுஷங்கிட்ட நல்ல குணமும் இருக்குது, தீய குணமும் இருக்குது. ஆனால் யார்கிட்ட எவ்வளோ நல்ல குணம் இருக்குது, யார்கிட்ட எவ்வளோ தீய குணம் இருக்குது அப்படின்றத நம்மளால் கிளாஸிஃபை சொல்ல முடியுமா, கிளாஸிஃபை பண்ண முடியுமா? முடியாது. அது வந்து ரொம்ப டிஃபிகல்ட். அதை தான் சொல்கிறாங்க. அதாவது ஒரு பிராணி இருக்குது அப்படின்னா ஒரு பிராணியுமே ஒரு விதமான சாயில்னால ஆனது. ஆனால் அது என்ன பண்ணுதுன்னா அக்கம் பக்கம் கூட சேர்ந்து தன்னுடைய தன்மையை இழந்துட்டு எல்லாரோட ஒன்றாயிடுச்சு. அப்படி இருக்கும் பொழுது அதனோட தன்மை என்ன அப்படின்றதே அதுக்கும் தெரில, நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியல. அதே மாதிரி தான் மக்களும் இருக்காங்க. அவங்கக்கிட்ட நல்ல குணங்கள் இருக்குது, தீய குணங்கள் இருக்குது. ஆனால் எவ்வளோ நல்ல குணம் அவன்கிட்ட இருக்குது, எவ்வளோ தீய குணம் அவன்கிட்ட இருக்குது அப்படின்றத நம்மளால் கிளாஸிஃபை பண்ணி சொல்ல முடியாது. சொல்கிறது ரொம்ப ரொம்ப கடினம் அப்படின்றத சொல்கிறேன். அதுதான் வந்து இந்த 4 லைன்ஸில் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, கண்டிப்பாக உங்களுக்கு ரெண்டு கொஷின்ஸுமே புரிஞ்சிருக்கும். டவுட் இருந்தால் கண்டிப்பாக கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.